மகாராஷ்டிராவில் உள்ள சாதராவில் முகாமிட்டிருந்தார் காஞ்சி மகா பெரியவர். ஒரு நாள் சீடர்கள் சூழ அங்குள்ள கிராமத்தில் உள்ள மரத்தடியில் உட்கார்ந்தார் மகா பெரியவர். சீடர்களும் அருகில் வந்து நின்றனர். எதிரில் பழைய பங்களா ஒன்று இருந்தது. அதை சுட்டிக்காட்டியபடி, நீங்கெல்லாம் அந்த வீட்டுக்கு போங்கோ, அங்கு கூடத்துல பெரிய படம் ஒன்று இருக்கும், நான் கேட்டேன்னு சொல்லி கொண்டு வாங்கோ என்றார். திடீரென ஒரு வீட்டுக்கு போய் படத்தை கேட்டால் என்ன சொல்லுவார்கள் என சீடர்கள் குழம்பினர். ஆனாலும் சுவாமிகள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என கருதி அங்கே சென்றனர். பங்களாவுக்கு வெளியே நின்ற காவலரிடம் பேச்சு கொடுத்தனர். அப்போது உள்ளே இருந்து முதிய பெண் ஒருவர் வந்தார். அவரிடம் விவரத்தை கூறினார். மகா பெரியவரின் பெயரை கேட்டதும் அவரது முகம் மலர்ந்தது. அங்கிருந்தபடியே சுவாமிகளை வணங்கிய அவர் உள்ளே அழைத்துச் சென்று படத்தை காட்டினார். தூசியாக இருந்ததால் அந்த படத்தில் இருப்பவர் யார் என்பது சீடர்களுக்கு தெரியவில்லை. அதை எடுத்து வந்து சுவாமிகளிடம் காட்டினார். அதை சுத்தம் செய்த போது அதில் இருந்தது மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி. அந்த படத்திற்கு சந்தன மாலை, உயர் ரக சால்வையை அணிவித்து மரியாதை செய்தார் மகா பெரியவர். இதில் விசேஷம் என்னவென்றால், புறப்படும் போதே சந்தன மாலை சால்வையை கொண்டு வருமாறு சீடர்களிடம் சொன்னதுதான். சற்று நேரத்தில் பூக்கள் பழங்களுடன் பங்களாவில் இருந்தவர்கள் சுவாமிகளை தரிசிக்க வந்தனர். அப்போது சீடர்களிடம், சிவனுடைய அவதாரமான வீர சிவாஜியே சனதான தர்மத்தை காப்பாற்றினார், இவரால் தான் பாரத தேசத்தில் இப்போதும் தர்மம் வாழ்கிறது என்றார். மேலும் அவர், வந்திருக்கும் இவர்கள் சிவாஜியின் வம்சத்தை சேர்ந்தவர்கள், உங்களுடன் பேசிய இவர் இந்த வம்சத்தின் 13வது மகாராணி என்றார். அவரின் கண்களில் ஈரம் கசிந்தது. பழம் பிரசாதம் கொடுத்து ஆசியளித்தார் மகா பெரியவர். வீர சிவாஜியின் படத்தை பாதுகாப்பாக வைக்கச் சொன்னார் காலத்தை கடந்த ஞானியான காஞ்சி மகா பெரியவர். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.